சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற தந்தை பெரியாரின் நினைவு நாள் நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பெரியாரின் அடையாளமான கைத்தடியை நினைவு பரிசாக வழங்கிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி. பெரியாரை உலகமயமாக்கி உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறோம். பெரியார் நினைவு தினத்தில் டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அவருடைய எண்ணங்களை, அவருடைய போராட்டங்களை, அவருடைய தியாகங்களை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக, ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று உறுதிமொழியும் ஏற்பு. ராமேஸ்வரத்தில் உடை மாற்றும் அறையில் 1 மாதமாக கேமராக்கள் வைத்திருந்தது விசாரணையில் அம்பலம். கேமரா பதிவுகள் தொடர்பாக டீ கடை உரிமையாளர் உட்பட 2 கைது செய்து விசாரணை. ராமேஸ்வரம் விடுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெற்றால் உரிமம் ரத்து. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் எச்சரிக்கை. ராமேஸ்வரத்தில் உள்ள விடுதிகள் மற்றும் உடைமாற்றும் அறைகளில் மாதம் 1 முறை திடீர் சோதனை நடத்தப்படும். விடுதிகளில் சோதனை மேற்கொண்ட டிஜிபி சாந்தா. புஷ்பா 2 பட விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனுவிடம் போலீசார் விசாரணை நிறைவு. சுமார் 3.5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் 50 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல். நடிகர் அல்லு அர்ஜுனின் பாதுகாப்புக்கு பவுன்சர்களை நியமித்த ஆண்டனி என்பவர் கைது. சத்யா தியேட்டரில் நடந்தது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. தேசிய தடகள போட்டியில் கலந்து கொள்ள தஞ்சை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கடைசி நேரத்தில் அனுமதி. ஒடிசாவிற்காக ரயில் புறப்பட்ட நிலையில் அவசர கதியில் புறப்பட்ட மாணவர்கள். துணை முதலமைச்சர் உதயநிதியால் தடகள மாணவர்களுக்கு கிடைத்த அனுமதி. தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அனுமதி வாங்கிக் கொடுத்த துணை முதலமைச்சருக்கு மாணவர்கள் நன்றி. அகில இந்திய தடகள போட்டிக்கு அனுப்பாமல் இருந்தாங்க சார். அதுக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்டு இங்கே மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் சார். அதுக்கு நாங்கள் ஹையர் ஆஃபீஸியல்கிட்ட அவங்க பேசினாங்க சார். உதயநிதி ஸ்டாலின் சார் எல்லாருமே பேசினாங்க சார். அவங்களோட ஆணைக்கிடங்க எங்களை போக சொல்லியிருக்காங்க விசி சார் எல்லாம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஸ்டாலின் சாருக்குலாம் ரொம்ப நன்றி சார். எம்ஜிஆரை நரேந்திர மோடியுடன் ஒப்பிடுவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. இதை எந்த நிலையிலும் அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். மடு எங்க, மலை எங்க? மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும். எம்ஜிஆர் பாரதத்தின் ரத்னா, அதிமுகவின் ரத்னா இல்லை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் எம்ஜிஆரை ஒப்பிட்டதற்கு அதிமுகவினர் பலரும் பாராட்டியதாக ஜெயக்குமாருக்கு அண்ணாமலை பதில். அற்புதமான ஒப்பீடு. அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறோம் சொல்றாங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காம இருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா. ஒட்டன்சத்திரம் அருகே வருமான வரித்துறை சோதனைக்குள்ளான நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமாரும் நானும் உறவினர்தான் என்று அண்ணாமலை விளக்கம். சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல பதில் சொன்ன ஆம், என்னுடைய உறவினர் தான். தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். செந்தில் பாலாஜி ஜோதிமணியும் தன்னுடைய உறவினர்கள் தான் என்றும் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி.
செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமாக தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவாங்கண்ணா. பெரியார் நினைவு தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மரியாதை. பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் போராட்டம். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்பு. வன்னியர் என்றால் திராவிட மாடல் அரசுக்கு கசக்கிறது என்று விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். வன்னியருக்கு 15% இடஒதுக்கீடு தந்தால் திமுகவுக்கு ஆதரவளிக்க தயார் என்று காஞ்சிபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. அரை நூற்றாண்டாக திராவிட கட்சிகள் ஆண்டாலும் ஆணவ கொலைகள் தொடர்வதாக கே பாலகிருஷ்ணன் வேதனை. பெரியாரின் கொள்கைகளை கைவிட்டதையே காட்டுவதாகவும் விமர்சனம். உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் அமித்ஷா. கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்யவிருப்பதாகவும் தகவல். வரும் 27ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டப்படும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நக்சல் என்பதும் புனிதமான வார்த்தை. சென்னையில் விடுதலை 2 படத்தை பார்த்த பிறகு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக யார் நிற்பது என்பதில் அதிமுக பிரமுகர்கள் இடையே தள்ளுமுள்ளு. அதிமுக கவுன்சிலர் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்த நிர்வாகி. சபரிமலையில் தற்போதைய சீசனின் புதிய உச்சமாக ஒரே நாளில் 1 லட்சம் பேர் தரிசனம். ஸ்பாட் புக்கிங் செய்பவர்களின் எண்ணிக்கையும் உயர்வு. நெல்லையில் களை கட்ட தொடங்கிய கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள் அணிந்து குட்டீஸ் பேரணி. கிறிஸ்துமஸை ஒட்டி சென்னையில் இன்று 8000 காவலர்கள் பாதுகாப்பு. மக்கள் அதிகம் கூடக்கூடிய தேவாலய பகுதிகளில் போக்குவரத்தை சீர் செய்யவும் காவலர்கள் குவிப்பு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே சித்திரைச்சாவடி பகுதியில் சுற்றிய கழுகு சிக்கியது. உடலில் ஜிபிஎஸ் கருவி இருப்பதால் காவல்துறையினர் தீவிர விசாரணை. உதகையில் கடுமையான உறைபனி. புல்வெளிகள் வெண்பனி போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்தன. இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா உள்ளிட்ட பல பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு. 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 174 சாலைகள் மூடல். சீனாவின் ஜின்ஜி நகரில் வைக்கப்பட்டிருக்கூடிய 12 அடி உயரமுள்ள ராட்சத விளக்கு.
சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் அழகான நாட்டுப்புற பெண் வடிவிலான விளக்கு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பின்லாந்தில் உள்ள ஐஸ் ஹோட்டலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குகை போன்ற அமைப்பில் உள்ள ஹோட்டலில் உணவை உண்டு மகிழ்ந்து உற்சாகம். நெருப்பு குழம்பை கக்கத் தொடங்கியது ஹவாய் தீவில் உள்ள கிலாவியா எரிமலை. பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் வெளியேற்றம்.